வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கான வீடியோவில் ஃபிசியோதெரபி கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இயர் வைஸாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2026 புதுசாக சில சப்ஜெக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் 12th முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்க்கு ஆல்ட்ரா ஒரு ஹெல்த் கேர் கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியோதெரபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மருந்து மற்றும் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு இயற்கையான மருத்துவ முறை தான் ஃபிசியோதெரபின்னு சொல்கிறோம். இந்த ஃபிசியோதெரபி கோர்ஸ் படிச்சிங்கன்னா குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் உங்களால் மருத்துவம் வழங்க முடியும். ஃபிசியோதெரபி கோர்ஸ்லையும் எம்பிபிஎஸ் கோர்ஸில் வர மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜி போல் யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்காத பயோமெக்கானிக்ஸ் போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸுமே ஃபிசியோதெரப்பியில் படிக்கணும். இப்போது ஒரு வருஷத்துலையும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்துருவோம். 4th இயரில் மொத்தம் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சப்ஜெக்டாக கிளினிக்கல் நியூராலஜி, சைக்காட்ரிக் அண்ட் கிளினிக்கல் சர்ஜரி. செகண்ட் சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்த அதே கிளினிக்கல் சப்ஜெக்ட் இப்போ ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக படிப்போம், அதாவது பிடி நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி. தேர்ட் சப்ஜெக்டாக கிளினிக்கல் தொராசிக் டிசீஸ் அண்ட் சர்ஜரி. ஃபோர்த் சப்ஜெக்டும் அதுக்கு ரிலேட்டடானதான் ஃபிசியோதெரப்பி இன் கார்டியோ தொராசிக் அண்ட் சர்ஜரி. 4th இயரில் 5th சப்ஜெக்டாக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஜெக்ட் ஒரு புது சப்ஜெக்ட் தான். ஆல்ரெடி இந்த சிலபஸில் இந்த சப்ஜெக்ட் கிடையாது. இது மூலயமா நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் கற்றுக்க முடியும். 6வதாக சொல்ல போகிறதும் ஒரு புது சப்ஜெக்ட் தான். ஃபிசியோதெரப்பி எத்திக்ஸ், மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 3 சப்ஜெக்டையும் ஒரே பேப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்டில் இந்த மருத்துவத்துறையில் என்னென்னலாம் சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கடைசியாக 7வது சப்ஜெக்ட் கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். இந்த 2 சப்ஜெக்ட்டும் தனித்தனி பேப்பராக பழைய சிலபஸில் இருந்துச்சு. இப்போ 2 சப்ஜெக்டையும் ஒன்றாக்கி ஒரே பேப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஃபிசியோதெரப்பி 3rd இயரில் மொத்தமாக 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜென்ரல் மெடிசன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். செகண்ட் சப்ஜெக்ட் ஜென்ரல் சர்ஜரி. தேர்ட் சப்ஜெக்ட் ஃபிசியோதெரப்பி மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஃபோர்த் சப்ஜெக்ட் கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸ். 5th சப்ஜெக்டாக அதே ஆர்த்தோ சப்ஜெக்ட் ஃபிசியோதெரப்பி இன் ஆர்த்தோ. 6th சப்ஜெக்டாக ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த சப்ஜெக்ட் இந்த வருஷம் நியூவாக அப்டேட்டில் கொண்டு வந்தது தான். 7th சப்ஜெக்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் பயோஸ்டாட்டிக்ஸ். இது ஒரு ரிசர்ச் பேப்பருக்கான ஒரு சப்ஜெக்ட் தான். இது ஆல்ரெடி எம்பிடியில் இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது பிஜி பண்ணுறீங்கன்னா, பிபிடி முடிச்சுட்டு எம்பிடி பண்ண போகிறீங்கன்னா அப்போ படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். இது இப்போ பிபிடி யூஜி டிகிரியிலே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். செகண்ட் இயரில் தான் அதிகமான சப்ஜெக்ட்ஸே இருக்குது. டோட்டலாக 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. செகண்ட் சப்ஜெக்ட் ஃபார்மகாலஜி. இது பழைய சிலபஸில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஃபார்மகாலஜி கிடையாது. இப்போ நியூ அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் இயரில் தேர்ட் சப்ஜெக்டாக பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரமோஷன்ஸ். ஃபோர்த் சப்ஜெக்டாக எமர்ஜென்சி கேர் அண்ட் லைஃப் சப்போர்ட் ஸ்கில்ஸ். 5th சப்ஜெக்டாக எக்ஸசைஸ் தெரப்பி. ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1 அண்ட் எக்ஸசைஸ் 2 இருக்கும். இப்போ 2 சப்ஜெக்ட்ஸும் கம்பைன் பண்ணி எக்ஸசைஸ் தெரப்பின்னு கொண்டு வந்திருக்காங்க. 6th சப்ஜெக்டாக எலக்ட்ரோ தெரப்பி. இது 3rd இயரில் படிப்போம் நம்ம பழைய சிலபஸில். இப்போ செகண்ட் இயர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ தெரப்பியை எலக்ட்ரோ 1 எலக்ட்ரோ 2ன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ 2த்தையும் சேர்த்து ஒரே சப்ஜெக்டாக மாற்றிருக்காங்க. 7th சப்ஜெக்டாக பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசியாலஜி. 8th சப்ஜெக்டாக ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்டாக இப்போ நியூவாக அப்டேட்டில் கொண்டு வந்திருக்க சப்ஜெக்ட் தான் யோகா தெரப்பி. ஆல்ரெடி ஃபிசியோதெரப்பி கோர்ஸில் யோகா தெரப்பி கிடையாது, தனியாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த யோகா தெரப்பி கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட் இயர் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் இயரில் டோட்டலாக 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்ஜெக்டாக ஆல்ரெடி இந்த சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி தான். செகண்டு ஹியூமன் அனாட்டமி. தேர்ட் சப்ஜெக்டாக ஹியூமன் ஃபிசியாலஜி. இந்த 2 சப்ஜெக்ட்டுமே மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான சப்ஜெக்ட்ஸு, ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸு. 4வது பயோகெமிஸ்ட்ரி. 5வது சப்ஜெக்டாக ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ் மொடாலிட்டிஸ். 6வது சப்ஜெக்டாக ஃபண்டமெண்டல் எலக்ட்ரோ ஃபிசிக்கல் ஏஜென்ட். இப்போது இந்த 2 சப்ஜெக்ட்டும் பேசிக் ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருந்துருப்போம். அந்த சப்ஜெக்டை டிரைவ் பண்ணி இந்த 2 சப்ஜெக்ட்ஸாக மாற்றிருக்காங்க. 7th சப்ஜெக்டாக புதுசாக கொண்டு வந்தது தான் ஃபண்டமெண்டல் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் இன் இந்தியா. இது பழைய சிலபஸில் கிடையாது, இப்போது ஃபஸ்ட் இயரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி பழைய கரிக்குலத்தில் 4 வருஷத்தையும் சேர்த்து டோட்டலாக 19 சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் புது கரிக்குலத்தில் ஃபிசியோதெரப்பி 4 இயரையும் சேர்த்து 29 சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த 29 சப்ஜெக்டையும் 4 இயரில் கிளியர் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபிசியோதெரப்பி சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.